தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசும் நிலையில் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் பொதுமக்கள் நடந்து செல்லும் பாதை முழுவதும் கழிவுநீர் சேர்ந்து குட்டை போல் காட்சியளிக்கிறது. இதனால் அதில் கொசுக்கள், புழுக்கள் உருவாகின்றன. துர்நாற்றம் வீசுவதோடு பொதுமக்கள் மூக்கை மூடிக்கொண்டு செல்லும் அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது. நோயாளிகள் இவ்வழியை செல்லும் போது மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றனர். சிகிச்சைக்காக வரும் நோயாளிகளுக்கு மேலும் நோயை பரப்பும் இடமாக மருத்துவமனை இருப்பது வேதனையாக உள்ளது என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். நாத்தம்லாம் ரொம்ப அதிகமாக தானே இருக்குது. இந்த பகுதியில் வர எல்லாருமே மூக்கை பொட்டிட்டு தான் போகிறாங்க, மூக்கை பொத்திட்டு தான் வராங்க. இதுக்கான எந்த நடவடிக்கையும் இன்னும் எடுக்கல. 1 மந்த்தாக இப்படியே தான் இருக்குது. நான் இங்கே தான் இருக்கோம். சிகிச்சைக்கு வரவங்களும் இதே 40ஆம் நம்பர் வார்டில் தான் இருக்காங்க. எங்கள் அப்பா அவங்களும் அப்படியே கொசுக்கடியில் தான் இருக்காங்க. இதுக்கான நடவடிக்கை இது வரையும் எடுக்கல. கூட இருக்கவங்களுக்கு நோய் வருது. எனக்கே எங்கள் கால் கையெல்லாம் கொசு கடிச்சு அரிப்பு வருது. இப்போ தான் ஓபியில் மாத்திரை வாங்கிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கோம். தண்ணீர் ஓவராக இருக்குது, நாரம், சாப்பிட கொள்ள முடியல, ஒரே நாத்தம், வாந்தி வருது. பேஷண்ட்டே விட்ற தங்க மாட்டாங்கிறாங்க, ரோட்டுக்கு போயிடுறாங்க. இருக்கிறவங்களும் புண்ணா போயிடுது, கை காலெலாம் புண்ணா போயிடுது, மயக்கம் வருது, ஒன்றும் சரியாக வரல. எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க. ஆமாம், நாங்கள் வைத்தியம் பண்ணிக்க ஒரு நோயாளி அழைச்சிட்டு வந்தால் அவங்களுக்கு கூட வர்றவங்களும் பட்டு கிடக்க வேண்டியதான் போல இருக்குது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.